வணக்கங்க. இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கேளுங்க. ஆக்சுவலா இந்த சத்தம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோயர்ல இருந்தாங்க வருது. ப்ளோயர்ல வந்து 2 பக்கத்துல ஒரு பக்கம் வந்து சின்னதா மெட்டல் புஷ் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கு. ஆனா, இன்னொரு பக்கம் வந்து லப்பர் புஷ் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மோட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்க சைடு தான் வந்து பிஞ்சுக்கிச்சு. ஸோ இது எப்படி பிஞ்சுதுன்னு எனக்குமே தெரியல. இதனால தான் இந்த சத்தமே வந்திருக்கு. முதல்ல அந்த புஷ்ஷ கழட்டுறதுக்கு நீங்க டெஸ்டர வச்சு புல் பண்ணீங்கனாலே வந்துரும். அரால்டெட் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ சிம்பிளா வந்து நம்ம கழட்டி எடுத்துறலாம். கழட்டிட்டு அந்த இடத்த நம்ம நல்லா கிளீன் பண்ணீங்கன்னா தான் அடுத்த புஷ் ஒட்டும்போது கரெக்ட்டா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புஷ்ஷ கழட்டிட்டு போய் நீங்க கடையில மெட்டீரியல் கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. இந்த ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த மெட்டல் புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அத நீங்க கழட்டிட்டு போனீங்கன்னா தான் குடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டருக்கும் ஷாஃப்ட் சைஸ் டிஃபரெண்டா இருக்கும். அதனால நம்ம அத கழட்டிட்டு போய் கடையில கேட்டா தான் குடுப்பாங்க. பழைய புஷ் வந்து அந்த ஷாஃப்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்க பகுதி வந்து மெட்டல்ல இருந்துச்சுங்க. ஆனா புதுசுல வந்து மெட்டல்ல குடுக்கல. பிவிசில போட்டு மோல்டடா குடுத்திருந்தாங்க. இதுவுமே கிடைக்கலங்க. தேடி அலைஞ்சு தான் வாங்கினேன். இதுக்கு வந்து நான் அரால்டெட் போட்டு தான் ஒட்டியிருந்தேன். இந்த அரால்டெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நெறைய பேருக்கு தெரியுமே. 2 பேஸ்ட்டையுமே ஒரே சேம் அளவுல எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா வெள்ள கலர்ல ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து சுத்திலும் அப்ளை பண்ணிட்டு அந்த புஷ்ஷ எப்படி இருந்துச்சோ அதே மாரி நீங்க வச்சு அழுத்தி ஒரு 1 ஹவர்லேருந்து 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட நீங்க வெயில்ல காய வச்சீங்கன்னா தான் நல்லா பக்காவா பிடிக்கும். நானுமே வந்து 1 ஹவர் கிட்ட காய வச்சதுக்கு அப்புறம் தான் தூக்கி மாட்டினேன். மாட்டினதுக்கு அப்புறம் பக்காவா போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நல்லா ப்ளோயரை வந்து நல்லா சுத்தி விட்டு எங்கேயாவது வேற இடத்துல எங்கேயாவது இடிக்குதா இல்லையான்னு நானுமே செக் பண்ணிக்கிட்டேன். பக்காவா இருந்துச்சு. சரி இதுதான் ப்ராப்ளமா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா எனக்குமே தெரியல. போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியுது. இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வரேங்க. பாய்ங்க.